வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th இங்கிலீஷ் THB மாடியூல் 1 டே 5ல 5B பார்க்க போகிறோம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒன்லி ஃபார் 5th ஸ்டாண்டர்ட். நரேட்டிங் த ஸ்டோரி எர்த் த டிசோலேட்டட் ஹோம். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். மெட்டீரியல் நீடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் கார், பஸ், ஏரோப்ளான், ஷிப், ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் அனெக்சரில் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். தென் ஷோ த pictures and ask how do we travel on water, or how do we travel on road, or how do we travel on air. ஸோ நம்ம இந்த பிக்சர்ஸ்லாம் காட்டி ஒரு பிக்சராக காட்டணும். ஸோ காட்டிட்டு நம்ம வந்து எப்படி வந்து வாட்டரில் தண்ணியில் எப்படி பயணம் செய்வோம், சாலையில் ரோட்டில் எப்படி தரையில் எப்படி பயணம் செய்வோம், வானத்தில் எப்படி ஏரில் எப்படி பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அக்செப்ட் their responses. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. காரு, பஸ்ஸு, கப்பல், ஏரோப்ளான்லாம் சொல்லுவாங்க. தென் சே வி யூஸ் வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் டு ட்ராவல். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வந்து நிறைய வித்தியாசமான வாகனங்களில் பயணம் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஹியர் இன் திஸ் ஸ்டோரி அ கிராண்ட்பா யூசஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள். ஸோ இந்த கதையில் அந்த தாத்தா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெஹிக்கிளை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஷோ த பிக்சர் ஆஃப் அ ஸ்பேஸ் ஷட்டில் அண்ட் ஆஸ்க். ஸ்பேஸ் ஷட்டிலோட பிக்சரை காட்டி கேட்கணும். ஹாவ் யூ சீன் திஸ் வெஹிக்கிள்? இந்த வெஹிக்கிளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த வாகனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நம்ம கேட்கணும். அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ். அவங்களோட ரெஸ்பான்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து ராக்கெட், சேட்டிலைட் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. சே திஸ் இஸ் அ ஸ்பேஸ் ஷட்டில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், இந்த வெஹிக்கிளோட நேம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். விண்வெளி ஓடம், அதாவது விண்வெளியில் போகிற ஒரு வாகனம். Can we travel from one planet to other with this vehicle? ஸோ இந்த வெஹிக்கிள் மூலமாக நம்ம ஒரு கோள்லேருந்து இன்னொரு கோளுக்கு பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். let us see where he travels in this vehicle. இப்போ நம்ம அந்த தாத்தா வந்து இந்த வெஹிக்கிளை பயன்படுத்தி எங்கே போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். now narrate the story bilingually and read it aloud to the students. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண போகிறோம், பைலிங்குவலாக சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் சத்தமாக ரீட் பண்ண போகிறோம். earth the desolated home. It is the year 2068. ஸோ 2068வது வருஷம். ஸோ இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 40 years அதுக்கப்புறமா நடக்க போகிற ஒரு இன்சிடெண்ட் மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. நடந்த இன்சிடெண்ட் மாதிரி. The environment on earth has been spoiled. ஸோ பூமியோட சுற்றுச்சூழல் ஃபுல்லாகவே மாசுபட்டுருச்சு. people cannot live on earth anymore. ஸோ பூமியில் அதுக்கப்புறம் மனிதர்களால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பூமியில் உருவாயிடுச்சு. many peoples have moved to the red planet Mars. நிறைய மனிதர்கள் வந்து சிவப்பு கோள்னு சொல்லப்படுற அந்த செவ்வாய் கோளுக்கு வந்து வாழ்கிறதுக்காக போயிட்டாங்க, பூமியை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. அறிவுமதி இஸ் a small girl. அறிவுமதி அப்படிங்கிறது ஒரு குட்டி பாப்பா. she and her family also live on Mars. ஸோ அவங்க அறிவுமதியோட ஃபேமிலியும் மார்ஸில் வந்து வாழ்கிறாங்க. ஹர் கிராண்ட்பா விசிட்ஸ் அண்ட் ஹர் பர்த்டே இன் அ ஸ்பேஸ் ஷட்டில். அவளோட தாத்தா அவளோட பர்த்டேக்கு அவளுக்கு விஷ் பண்ணுறதுக்காக, அவளை பார்க்குறதுக்காக ஸ்பேஸ் ஷட்டிலில் அங்கே போயிருக்காங்க. ஹீ ஹேஸ் கம் ஃப்ரம் அனதர் பார்ட் ஆஃப் மார்ஸ். அவர் வந்து மார்ஸோட இன்னொரு பகுதியிலிருந்து அந்த பாப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத டைலாக்காக கொடுத்துருக்காங்க. கிராண்ட்பா பேசுகிறாரு. ஹாய் அறிவு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க பாப்பாவுக்கு. அடுத்து அறிவுமதி பேசுகிறாங்க. தேங்க்யூ கிராண்ட்பா, ஐ எம் சர்ப்ரைஸ்டு டு see you. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு தாத்தா, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறாங்க. திரும்ப கிராண்ட்பா பேசுகிறாங்க. எஸ், இட் டுக் மீ a long time to come because of dust storms we have on Mars. ஸோ எஸ், நான் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா அடிக்கடி இந்த புழுதி புயல் இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அடுத்து கம் let us go out for a walk to the vegetable hab the garden. அங்கே தோட்டத்தில் இருக்கிற அந்த காய்கறி வளர்கிற இடத்த நம்ம போய் பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. கிராண்ட்பா அண்ட் அறிவு go to the vegetable hab. அந்த வெஜிடபிள் வளர்கிற இடத்துல, காய்கறிகள் வளர்கிற இடத்துக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே அறிவுமதி பேசுகிறாங்க. கிராண்ட்பா டேஸ்ட் தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். தாத்தா இந்த கேரட்டு இந்த பழங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
உடனே தாத்தா ரிப்ளை பண்ணுறாங்க கிராண்ட்பா, தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி, இந்த கேரட்டில் டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சாயில் அண்ட் வாட்டர் வர் குட் ஆன் எர்த், ஸோ பூமியில் மண்ணும் தண்ணியும் நல்லா இருக்கும். பிளான்ட்ஸ் க்ரோ வெல் தர், செடிகள்லாம் நல்லா வளரும். த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி, ஸோ அங்கே விளையிற ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. உடனே அறிவுமதி கேட்குறாங்க, we have to make water here, how did you get water on the earth, இங்கே வந்து நம்ம தண்ணியை உருவாக்கிக்கிறோம், நீங்கள் பூமியில் எப்படி தண்ணியை வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்பா ரிப்ளை கொடுக்குறாரு, we got water from rain, rivers, lakes and ponds were full of water, ஸோ எங்களுக்கு மழை மூலமாக தண்ணி கிடைக்கும், ஆறு ஏரி குளம் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. உடனே அறிவுமதி கேட்குறாங்க, அறிவுமதி சொல்கிறாங்க, ஸோ யூ ஹேட் அ ஹாப்பி லைஃப் தர், ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி கெட் வாட்டர் ஹியர் ஃப்ரம் ஃபியூல், இங்கே வந்து நம்ம ஃபியூல் மூலமாக எரிபொருளை எரிக்கிறது மூலமாக தான் தண்ணியை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவுமதி. உடனே கிராண்ட்பா ரிப்ளை கொடுக்குறாரு, எஸ் அறிவு, ஆன் த எர்த் வி காட் ஃப்ரெஷ் ஏர், வி வோர் லைட் கிளாத்ஸ், ஸோ எர்த்தில் வந்து நாங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியான ஃப்ரெஷ் ஏர், குளிர்ச்சியான நல்ல காற்றை வந்து நல்ல காற்று வச்சுருந்தோம். ரொம்ப இவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கிளாத்தை துணிகளை தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அறிவுமதி சொல்கிறாங்க, see we wear this heavy spacesuit on Mars, mom said humans polluted the earth. உடனே அறிவுமதி சொல்கிறாங்க, இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் ஷூட்டு தான், அது ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக இருக்குது, இங்கே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடுறோம், அம்மா கூட சொல்லியிருக்காங்க மனிதர்கள் தான் வந்து பூமியை வந்து அழுக்காக்கிட்டாங்க, பொல்யூட் பண்ணிட்டாங்க, மாசுபடுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கிராண்ட்பா ரிப்ளை கொடுக்குறாங்க, ஐ ஃபீல் பேட், வி டிட் நாட் டேக் கேர் ஆஃப் அவர் எர்த், நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன், பூமியை பற்றி நாங்கள் வந்து பூமியை கேர் பண்ணிக்கணும், பூமியை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிக்கவே இல்லை, அதை பற்றி எந்த ஸ்டெப்புமே நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. உடனே அறிவுமதியை அடுத்து பேசுகிறாங்க, எஸ் கிராண்ட்பா, டோன்ட் யூ லைக் மாஸ், உங்களுக்கு மாஸ் பிடிக்கலையா, செவ்வாய்க்கோள் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிராண்ட்பா பதில் சொல்கிறாங்க, அறிவு, ஐ ஃபீல் ஸோ சேட், ஐ லைக் அவர் எர்த், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு வந்து பூமி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. உடனே அறிவுமதி பேசுகிறாங்க, ஐ நோ யூ டு நாட் லைக் மாஸ், எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கோள் பிடிக்கல, டோன்ட் வெரி கிராண்ட்பா, சயின்டிஸ்ட் வில் மேக் மாஸ் குட் ஃபார் லிவிங், நம்மளோட விஞ்ஞானிகள்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கோளை வந்து இன்னும் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்ச ஒரு நல்ல கோளை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவு சொல்கிறாங்க. உடனே கிராண்ட்பா ரிப்ளை கொடுக்குறாங்க, லெட் அஸ் see, நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவ் இட்ஸ் டைம் டு கோ பேக், இப்போ நம்ம வந்து கிளம்புற டைம் வந்துச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே கம் பேக் ஹோம், அறிவு கோஸ் டு ஸ்லீப் இன் ஹர் கேப்சியூல், ஸோ ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. வெஜிடபிள் ஹேப்லேருந்து அறிவு வந்து தூங்குறதுக்காக அந்த கேப்சூலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ கேப்சியூல் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற பெட்டு, ஸோ நம்மளுக்கு தெரியும். ஆஃப்டர் நரேட்டிங் த ஸ்டோரி ஆஸ்க் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், த எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம். எந்த மாதிரியான ஆன்சர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்லாம் வந்துருச்சுன்னா தே வில் ரீச் த எல்ஓ, ஸோ அவங்களுக்கு வந்து எல்ஓ ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷனுக்கே வந்துடலாம். ஹூ ஆர் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரியில் எந்தெந்த கேரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா சொல்லிவிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அறிவுமதி அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் சொல்லிவிடுவாங்க. தென் வேர் டிட் அறிவுமதி லிவ், அறிவுமதி எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே வசித்தாங்க, மாஸ். ஓகே, ஹவு டிட் கிராண்ட்பா கம் டு மீட் ஹர், அறிவுமதியை பார்க்குறதுக்கு தாத்தா எப்படி வந்தார், பை எ ஸ்பேஸ் ஷட்டில். வேர் டிட் தே கலெக்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் மாஸ், ஸோ அங்கே எப்படி காய்கறியெல்லாம் உருவாக்குறாங்க, வெஜிடபிள் ஹேப்பில். வேர் டு தே வியர் அ ஹெவி ஸ்பேஸ் சூட், எங்கே வந்து ரொம்ப ஹெவியான ட்ரெஸ் வெயிட்டான ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுவாங்க, மாஸில். வேர் டஸ் அறிவுமதி ஸ்லீப், அறிவுமதி எங்கே தூங்குவாங்க, கேப்சியூல். ஸோ இந்த ஆன்சர்லாம் சொல்லிவிடுவாங்க.
இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து வேர்ட் வாலில் போட்டு பசங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும். இந்த வேர்ட்ஸை வந்து சொன்னதுக்கப்புறமா இந்த வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்க ஒர்க் புக்கில் சர்க்கிள் பண்ணுவாங்க. ஸோ நவ் ப்ளே த ஆடியோ ஆஃப் த ஸ்டோரி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறதுக்கு அங்கே வீடியோ ஆடியோவும் இருக்குது QRல, நம்ம அதை வந்து போட்டு காட்டலான்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்க் them to read the words in the word wall and circle them in the story given in their workbook page number 9 and 10. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 9 and 10ல் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ மேலே இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸை ரீட் பண்ணி படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தேடி அவங்க வந்து அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற அந்த ஸ்டோரியில் சர்க்கிள் பண்ணணும். ஒன்ஸ் தே ஹாவ் சர்க்கிள்டு ஆல் த வேர்ட்ஸ் தே கேன் ரீட் அலவுட் த வேர்ட்ஸ் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கிள் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரீட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா Day 6 ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.